நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட். சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீ காலையில மார்க்கெட் ஓபன் ஆனது 24,464. ஹை பாக்குறப்ப 24,530 வரைக்கும் வந்தது. லோ 24,348. இன்னைக்கு நிப்டி 50 முடிஞ்சதுன்னு பாக்குறப்ப 31 புள்ளிகள் சரிஞ்சு 24,398 முடிவடைஞ்சிருக்கு. என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 3,384 ஸ்டாக் ட்ரேட் ஆச்சு. அதில் அட்வான்ஸ் 1,191, டிக்ளைன் 2,084, மாற்றம் இல்லாத பங்குகள் 109. அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 89, லோயர் சர்க்கியூட் 82, 52 வீக் ஹை 103, 52 வீக் லோ 28. பிராடர் மார்க்கெட் இண்டிசஸை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் கிடையாது. செக்டோரல் இண்டிசஸை பொறுத்த வரைக்கும் நிப்டி ஐடி 2.43% ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு. நிப்டி மெட்டல் 1.1 வரைக்கும் சரிஞ்சு முடிவடைஞ்சிருந்தது. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 104 புள்ளிகள் சரிஞ்சு 78,180 முடிவடைஞ்சிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்டு 1.01% சரிஞ்சு 1,45,430 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1.95% சரிஞ்சு 2,31,491 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 0.58% ஏற்றத்தோட 6,589 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கு ஐடி ஸ்டாக் ஏறினதுக்கு என்ன காரணம், அதே மாதிரி ட்ரெண்டோட பங்கு பெரிய லெவல்ல சரிஞ்சிருக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமா ரீசன் என்னங்கிறத பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சரி. இன்னைக்கு மார்க்கெட் பாக்குறப்ப ஏறி இருக்கா சார், இல்ல இறங்கி இருக்கா, இல்ல என்ன சார் நடந்திருக்கு? ஏன்னா ஒரு 3 மணி வரைக்கும் ஒரு சின்ன ஏற்றத்திலே தான் இருந்துச்சு மார்க்கெட்டு. ஆமா. ஆனா 3 மணிக்கு மேல இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி அட்வான்ஸ் டிக்ளைன்ல பாக்குறப்ப டிக்ளைன் தான் ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. 52 ஹை மட்டும் கொஞ்சம் ஹையா இருக்க மாதிரி தெரியுது. எப்படி சார் இன்னைக்கு மார்க்கெட்டை பாக்குறது? சரி, கரெக்டா சொன்ன மாதிரி இன்னைக்கு காலை துவங்கி கிட்டத்தட்ட 3 மணி வரைக்குமே ஒரு 100 புள்ளிகளுக்குள்ளதான் ஏற்ற இறக்கமே. அதுக்கு மேல ஒன்றும் பெரிய ஏற்ற இறக்கம்ன்றது இல்ல. ஓகே, இட்ஸ் நாட் அ வெரி வாலடைல் மார்க்கெட் டுடே. ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் பிளாட்டிஷ் ட்ரெண்டா இருந்தது. முடியிறப்பதான் அந்த ஒரு சிக்னிபிகண்டான ஒரு ஃபால்ங்கிறது வந்தது. அப்ப கூட ஒரு பெரிய சிக்னிபிகண்டா சொல்ல முடியாது. இன்னைக்கு நடந்தது ஒரு வார் பிட்வீன் டூ, ஒரு ஸ்டாக் ஒரு செக்டார். ஐடி செக்டார் இன்னைக்கு சந்தையை தூக்கி நிறுத்துவதற்காக அமைந்தது. தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்தது. ஹெச்சிஎல் டெக்கா இருக்கட்டும், டெக் மஹிந்திராவா இருக்கட்டும், இன்ஃபோசிஸா இருக்கட்டும், டிசிஎஸ் இருக்கட்டும், தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த அனைத்து பங்குகளும் குறியிட்டு இருக்கக்கூடிய பங்குகள் தொடர்ந்து 3%, 2%ல இருந்து 3% வரைக்கும் ஏறிக்கிட்டே இருந்தது. ஆமா, ஆனால் அதனுடைய முழு பலனும் தெரியாத அளவுக்கு, குறியீட்டுல தெரியாத அளவுக்கு குறியீடு மாறினதுக்கு காரணம் ட்ரெண்ட். ஒரு பங்கு தான் ட்ரெண்ட் லிமிடெட், டாடா குழுமத்தை சேர்ந்தது. ஜூடியோ இதெல்லாம் பார்த்திருப்பீங்க அந்த நிறுவனம். அதனுடைய பங்குகள் இன்று ஒரு நாள் மட்டும் 12.5% கிட்டத்தட்ட குறைஞ்சது. அதுவுமே குறியீட்டில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு பங்கு. ஸோ அந்த ஒரு பங்கினுடைய இறக்கம் மட்டும் இன்னைக்கு சென்செக்ஸ் 100 புள்ளிகளுக்கு மேல் இறங்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அது இல்லைன்னா இன்னும் பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கும். ஏன்னா ஐடி துறை மெயினா ஏறி இருந்தது அப்படிங்கறத பார்க்கும் பொழுது வங்கித்துறையும் கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தது. ஆட்டோமொபைல் துறையும் சாதகமாக இருந்தது. பட் சிக்னிபிகண்டா ஐடி துறை ஏறினதுடைய தாக்கம் தெரியாததுக்கு காரணம் முழுக்க முழுக்க ட்ரெண்ட் என்ற ஒரு பங்கினுடைய விலை இறக்கம் மட்டுமே என்று உறுதியாக சொல்லலாம். ட்ரெண்டோட அந்த Q1 ரிசல்ட் வந்துருச்சு. அதுல 19% வரைக்கும் இருக்குங்களா சொல்றாங்க. ஒரு நல்ல வளர்ச்சி தான் 19%ங்கிறது. ஆமா, இருக்கிறப்ப ஏன் சார் 12% மேல சரிஞ்சது? நிச்சயமா நேற்று சந்தை முடிவடைந்த பிறகு இந்த ட்ரெண்ட் நிறுவனத்தினுடைய முதலாம் காலாண்டு முடிவுகள் வெளியானது. 19% விற்பனை அதிகரிச்சிருக்கிறதா தான் அந்த நிறுவனம் சொல்லி இருக்கிறது. ஸ்டாண்ட் அலோன் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும் பொழுது சென்ற ஆண்டு இதே காலாண்டோடு, முதலாம் காலாண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த ஆண்டு முதலாம் காலாண்டுல 19% வரை விற்பனை அதிகரிச்சிருக்கு. மெர்ச்சன்டைஸ் சேல்ஸும் அதிகரிச்சிருக்கு. எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, தொடர்ந்து அவங்க அவங்களுடைய அந்த ஸ்டோர்ஸ் புதிதாக நிறைய ஓபன் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஏற்கனவே அவங்களிடம் வெஸ்ட் சைடு ஒரு 300 ஸ்டோர்ஸ் இருக்கு. ஜூடியோ ஒரு 982 இருக்கு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லயும் இருக்குது, யுஏஇல. அதே மாதிரி லைஃப் ஸ்டைல், அதாவது பிரீமியம் பிராண்ட் ஸ்டோர் ஒரு 29 ஸ்டோர் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலாண்டுல மட்டுமே 20 ஸ்டோர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. வெஸ்ட் சைடு ஒரு அவுட்லெட், அது ஒரு மிடில் லெவல். ஜூடியோங்கிறது மாஸ் அப்பீல் உள்ளது. அது 19 புது ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. 20 ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. விற்பனையும் அதிகரிச்சிருக்கு. இருந்தும் ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, அங்கதான் நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த
இந்த துறையை அளப்பதற்கு பல மெட்ரிக்ஸ் இருக்கு சிறப்பாக. உங்களுக்கு தெரியும் எல்லா நிறுவனங்களுடைய மெஷர்மெண்ட் காமனா இபிஎஸ், பி ரேஷியோ, நம்மளுடைய ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அந்த மாதிரி நிறைய ஒரு மெட்ரிக்ஸ் பார்ப்போம். போட்ட முதலுக்கு எவ்வளவு ஆதாயத்தை தேடி கொடுத்திருக்கிறது அப்படிலாம். இண்டஸ்ட்ரி வைஸா சில மெட்ரிக்ஸ் பார்ப்போம். உதாரணமாக தகவல் தொழில்நுட்பத்துறை அல்லது தொலைத்தொடர்பு துறை அப்படின்னா அதுக்கு வந்து ஆர்பூன்னு ஒன்று பார்ப்போம். உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆவரேஜ் ரெவென்யூ பெர் யூசர் அப்படின்னு. சராசரியாக ஒரு பயனீட்டாளர் எவ்வளவு பயன்படுத்தி எவ்வளவு ரூபாய்க்கு வருமானம் வருது அவர் மூலமாக அப்படிங்கிறது அந்த ஆர்பூங்கிறது. அந்த மாதிரி வங்கி துறைனா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்கும். அந்த மாதிரி இந்த துறையில, ஏன்னா ரீட்டைல் துறை, இங்க வந்து அந்த ரீட்டைல் ஸ்டோர் அந்த ஸ்கொயர் ஃபுட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்கொயர் ஃபுட் ஈட்டக்கூடிய ரெவென்யூ எவ்வளவு, ஆவரேஜ் ரெவென்யூ பெர் ஸ்கொயர் ஃபுட். இந்த ஆவரேஜ் ரெவென்யூ பெர் ஸ்கொயர் ஃபுட்ங்கிறது இந்த காலாண்டில் 12% மேல் குறைந்து இருக்கிறது. இயர் ஆன் இயர் பார்க்கும் பொழுது, சென்ற ஆண்டு இதே காலாண்டோடு பார்க்கும் பொழுது ஒரு சதுரடி ஈட்டிய தொகையை விட, சென்ற ஆண்டு ஈட்டிய தொகையை விட இந்த வருஷம் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதனால நடந்திருக்கலாம் அப்படின்னா, தொடர்ந்து எக்ஸ்பான்ஷன்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல அந்த ஆண்டு இப்ப இந்த காலாண்டுல 20 தொடங்கி இருக்காங்கன்னா அந்த 20 வந்து ஒரு வாரத்துக்கு முன்பு கூட துவங்கி இருக்கலாம். இந்த மாதம் அந்த காலாண்டு முடிவதற்கு முன்பு அது காலாண்டு கணக்குல அந்த சதுரடி வந்துடும். ஆனால் அதற்கான ரெவென்யூங்கிறது இன்னுமே தான் வரப்போகுது. ஸோ தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு இந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் ஒரு டிரான்சிஷன்ல வரும். அப்ப இது ஒன் டைம் எக்ஸ்பெண்டிச்சரா, ஒன் டைம் எக்ஸப்ஷனல் ஐட்டமானா பார்ட்லி எஸ், பட் முழுக்க சொல்ல முடியாது. ஏன்னா இட்ஸ் a ஒர்க் இன் ப்ராக்ரஸ், தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது. ஸோ இதை நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு இதை டிஸ்கவுண்ட் பண்ணி பார்க்கணும். பட் இன்னைக்கு தேதிக்கு அது வந்து ரெவென்யூ பெர் ஸ்கொயர் ஃபீட் குறைந்து இருக்கிறது அப்படிங்கறது சந்தை வந்து நெகட்டிவா பாக்குறதாகத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 12% மேல் வந்து அந்த பங்கினுடைய விலைங்கிறது குறைஞ்சிருக்குது. ரெண்டாவது, நேற்றே நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொன்னேன், காலாண்டு முடிவுகளை எப்படி அணுக வேண்டும் என்பதை பற்றி நேற்று நம்ம விரிவாக பேசி இருந்தோம். 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தோம். ஒன்னொன்னையும் பிரித்து அதை நம்ம விரிவாக பேசியிருந்தோம். அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த காலாண்டு முடிவுகள் வெளியாவதற்கு ஒரு வாரம் முன்பு, ஒரு நாள் முன்பு, ஒரு மாதம் முன்பு இந்த பங்கினுடைய விலை எப்படி இருந்தது, அதிலிருந்து கணிசமா ஏறி இருக்கா இறங்கி இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை கணிசமாக அதிகரிச்சிருந்தா சந்தை வந்து இந்த ரிசல்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கும்னு எதிர்பார்த்து தான் ஏறி இருக்கு பங்கினுடைய விலை. அந்த நிறுவனம் நல்ல ரிசல்ட் கொடுத்தா கூட சந்தை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னா ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும், அதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நேற்று சொல்லியிருந்தேன். அது மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு ஜூன் 11ஆம் தேதி இந்த பங்கினுடைய விலை 2711 ரூபாய்க்கு கீழே இருந்திருக்கு. இந்த 2711 இருந்து இந்த ஒரு மாசத்துக்குள்ள 3343 ரூபாயை தாண்டி இருக்கிறது நேற்றைய தேதியில. இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட ஒரு 23% ஒரு மாசத்துக்கு உள்ளவே ஏறி இருக்கு. போன மாசம் 11ஆம் தேதியில இருந்து அந்த மாதிரி ஒரு 23% ஏற்றம். அப்படி இன்ஃபேக்ட் ஏப்ரல் 2ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூட கணிசமா ஏறி இருக்கு இந்த காலாண்டினுடைய துவக்கத்துல இருந்து பார்த்தா. ஸோ அவ்வளவு அதிகரித்திருக்கும் பொழுது அதற்கு ஏற்ப ரிசல்ட் இல்லைன்னு சந்தை ஒருவேளை கருதினால் அப்படிதான் இன்னைக்கு நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு கரெக்ஷன்ங்கிறது வரத்தான் செய்யும். அப்ப கூட இன்னும் ஒரு மாசத்துக்கு முன்பு இருந்த அந்த லெவலுக்கு இன்னும் வரல. ஸோ சம்டைம்ஸ் இட் குட் பி a healthy கரெக்ஷன். நல்ல பங்குகளை வாங்க தவற விட்டவர்களுக்கு பிற்காலத்துல அது வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு சில வாரங்கள்ல வாய்ப்பை கூட கொடுங்க. ட்ரெண்டுக்குன்னு சொல்லல, இதை எப்படி அணுகணுங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு உதாரணமாக, பிராக்டிகலான உதாரணமா எடுத்துக்கிட்டு சொல்றேன். இந்த நிறுவனத்துடைய பங்குகள்ல நான் முதலீடு செய்ததில்லை, என்னுடைய உறவினர்களோ நண்பர்களோ செய்திருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாது. இதை எப்படி அணுகணுங்கிறதுக்காக இந்த 2வது பாயிண்ட் சொல்றேன். 3வது, இதை தொடர்ந்து அந்த புரோக்கரேஜஸ், நிறைய புரோக்கரேஜஸ், குறிப்பாக சிட்டி குரூப் இதை ரீரேட் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் செல் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால செல் ரேட்டிங்னா உடனே அது ரொம்ப மோசமா போயிடும் அந்த நிறுவனம் அப்படிலாம் கிடையாது. அவங்க ஒரு டார்கெட் பிரைஸ் 2733 கொடுத்திருக்காங்க. அது ஒரே நாள்ல 12% மேல இன்னைக்கு விழுந்திருக்கு. மார்க்கெட் எப்போதுமே ஓவர் ரியாக்ட் பண்ணும் ஒரு நாட்களுக்கு. அதற்கு பிறகு அந்த சமநிலைக்கு வந்த பிறகு அந்த கடிகாரத்தினுடைய பெண்டோலண்ட் எப்படி லெப்ட்ல போயிட்டு நடுவில் வந்து நிக்காம ரைட்டினுடைய எண்டுக்கு போயிட்டு திரும்ப வருமோ அது மாதிரி வந்து பொதுவாக நடக்கும். அதனால இந்த காலாண்டு முடிவுகளை எப்படி அணுக வேண்டும் என்பதை நம்ம கவனமா இருக்கணும். அதற்கு நல்ல உதாரணம் அடுத்து நம்ம பேசலாம், ஐடி துறையை பத்தி பேசலாம். ஹெல்த்தி கரெக்ஷன் வரப்ப அதுல முதலீட்டாளர் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதுன்னு வந்து சொல்றீங்க. அடுத்து நிஃப்டி ஐடி தொடர்ந்து போன வாரம் ரெஜித் தாமஸ் சாரும் சொன்னீங்க, நீங்களும் வந்து சொன்னீங்க. அந்த பாட்டம் அவுட் ஆயிடுச்சா சார்? மட்டும் ஃபுல்லா ஏற்றம் தான் இருக்குமா நிஃப்டி ஐடியை பொறுத்த வரைக்கும்? இனிமேல் ஃபுல்லா ஏற்றம் தான் இருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தற்காலிகமாக ஒரு நல்ல பாட்டம் வந்து டெஸ்ட் பண்ணிருக்கு. டபுள் பாட்டம், ட்ரிபிள் பாட்டம்னு பல முன்னணி பங்குகள் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு வலுவான சப்போர்ட் லெவல வந்து ரீச் ஆயிட்டு தான் பவுன்ஸ் பேக் ஆகி இப்ப ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இந்த ஏற்றம் என்பது ஒரு வேல்யூ பேஸ்டு பையா தான் ஆரம்பங்கள் காலகட்டங்கள்ல போன வாரம் இந்த வாரம் இருந்திருக்கு. இதற்கு பிறகு இப்படி தொடருமாங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும்ங்கிறது நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரெண்டுக்கு சொன்னதுல ஒரு பகுதி இதுக்கும் அப்ளை ஆகும். என்ன, இப்போ இந்த வாரத்துல டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் முடிவுகள், முதலாம் காலாண்டு முடிவுகள் வெளிவர இருக்கிறது. 9ஆம் தேதி இல்லையா, அது வர இருக்கிறது. அந்த
காலாண்டு முடிவுகள் வந்து நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பிலேயே கூட இப்ப இந்த ஐடி துறைகள் ஏறலாம். ஏற்கனவே பாட்டம் அவுட் ஆயிட்டதுனால பெரிய அளவுல செல்லிங் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஷார்ட் செல்லிங் யாரும் பெருவா இந்த லெவல் எல்லாம் பண்ணிட மாட்டாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புல கூட வந்து இந்த ஏற்றம் இருக்கலாம். இன்னைக்கு ஒரு 3% கிட்ட ஏறிச்சு ஐடி இண்டெக்ஸ், நிப்டி ஐடி இண்டெக்ஸ் ஒரு கட்டத்துல 2.5% மேல கிட்டத்தட்ட 2% ஒட்டி தான் ஏறி முடிவடைஞ்சிருக்கு. அப்படிங்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் செட் ஆயிருக்கு. நெகட்டிவ் ட்ரெண்ட் அட்லீஸ்ட் ஃபார் த டைம் பீயிங் ஓவர். பட் இது வந்து ஒரு காலாண்டு முடிவுகளை ஒட்டிய ஒரு தருணமாக இருக்கிறதுனால ட்ரெண்ட் முடிவுகளை பத்தி நாம் பேசுறது, நேற்று நான் காலாண்டு முடிவுகளை எப்படி அணுக வேண்டும் என்று பேசியது, இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா போன வாரமோ போன மாசமோ நான் வந்து எனக்கு ஒரு இருந்த அதீத நம்பிக்கைங்கிறது இப்ப இருக்கக்கூடிய விலைகள்ல இல்ல. நெகட்டிவா சொல்ல மாட்டேன், பாசிட்டிவா தான் நான் இன்னமும் இருக்கேன் இந்த துறையை பொறுத்த வரைக்கும். பட் கவனமா இருக்கணும் திடீர்னு ஏறும்பொழுது. ஏன்னா நான் ஒருவேளை டிசிஎஸ் ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு உடனே திரும்ப இறக்குனாங்கன்னா அது ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டிசிஎஸ்க்கு இல்ல, பொதுவாக அந்த துறை சார்ந்த பங்குகளுக்கு வாய்ப்பாக இருக்கவும் இருக்கிறது. சோ இந்த ரிசல்ட் வரும்பொழுது ரிசல்ட் வருவதற்கு முன்பு வாங்குவதை விட, குறைந்த விலைக்கு வாங்கிட்டோம் நினைச்சிட்டு வாங்குறதை விட, ரிசல்ட் வந்த பிறகு ஒரு சில ரூபாய்கள் அதிகம், 2%, 4% அதிகமா இருந்தாலும் கூட முழுக்க படித்து விவரத்தை தெரிந்து கொண்டு அதனுடைய கைடன்ஸ் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஓவரால் ஈகோ சிஸ்டத்தை பார்த்துக்கிட்டு முதலீடு செய்யறதுதான் கரெக்டா இருக்குமே தவிர ஊகத்தின் அடிப்படையில முதலீடு செய்யறதுங்கிறது சரியா இருக்காது. பொதுவாக இந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். கரன்சி ஐடி துறை ஏறினது காரணம் இல்லாமல் இல்லை, இன்னொரு காரணமும் இருக்கிறது. ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பு கணிசமாக இறங்கி இருக்கு. 0.5% இன்னைக்கு விழுந்திருக்கிறது. 48 பைசாவுக்கு மேல இறங்கி இருக்குது. 95 ரூபாய்க்கு அருகாமையில் வந்திருக்கு. இன்று நேற்று 95.5 கிட்ட மேல இருந்தது. அதுல இருந்து தேசிய பங்குச்சந்தையுடைய முன்பேற வணிகத்துல ஜூலை மாத ஒப்பந்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 95 ரூபாய் 8 பைசா இன்னைக்கு. இது நேற்றைய வணிகத்தை விட 48.4 பைசா குறைஞ்சிருக்கு. இதுவுமே நமக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயம். பொதுவாக ஐடி துறைக்கு இது சாதகம் இல்லையே நீங்க நினைக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஓவரால் எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும். யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் 101 102 கிட்ட போனது, அதுவும் 101 கீழே வந்திருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். டாலர் 100 ரூபாய் போனா நல்லதான ஒரு பக்கம் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு நல்லதுன்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு பக்கம் நெகட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஒரு ஸ்டெடியான ஏற்றமோ ஸ்டெடியான இறக்கமோ ஒரு கட்டுக்குள் இருக்க வரைக்கும் தான் நமக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். இன்னைக்கு எம்சிஎக்ஸ் கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு 1%, சில்வர் கிட்டத்தட்ட 2% இறங்கி இருக்கு. ரீசன் இருக்குங்களா சார்? குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு ரீசன் எதுவும் சொல்ல முடியாது. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே அது வந்து ஒரு சில்வர் 2% கிட்ட இறங்கி இருக்கு, கோல்டு 1% கிட்ட இறங்கி இருக்கு. ஸோ அதனுடைய ஒரு தாக்கத்தை பார்க்கறோம். குரூட் கட்டுக்குள்ளதான் இருக்கு. $69 ஒட்டித்தான் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் கமாடிட்டிஸ் மார்க்கெட்டினுடைய அந்த ஆட்டம் ஓவர் அப்படின்னு ஒரு இப்போதைக்கு சொல்லலாம். சென்ற ஒரு ஆண்டு முழுவதும் ஆரம்பத்தில் தங்கத்தில் ஆரம்பித்து பின்பு வெள்ளிக்கு போய் போருக்கு பின்னர் கச்சா எண்ணெய்க்கு அது மாறி தொடர்ந்து 3 மாதங்கள் இருந்து 6 மாதங்கள் வரை தங்கம், அதற்கு பிறகு வெள்ளி, அதற்கு பிறகு கச்சா எண்ணெய்னு ஒரு ரேலி இருந்துகிட்டு இருந்தது. இப்போ வந்து அது ஒரு கூல் டவுன் ஆகி ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு ஸ்டேபிளான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்திருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்கிறேன். சிறப்புங்க சார். எனக்கு ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா சொன்னீங்க. நன்றி. இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம சென்னை சில்க்ஸ் நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட்.